ஸோ அந்த சர்க்குலர் ஸ்பேசர் யூசிங் ஃபியூஷன். ஸோ சர்க்குலர் ஸ்பேசர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைமென்ஷனிங் எல்லாத்துக்குமே டயக்ராம் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ டாப் டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட் ஸ்கெட்ச் போயிட்டு எனி பிளேன் ஸோ சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சர்க்கிளை இந்த சென்டர் யூஸ்வலி நம்ம எங்கே வேணாலும் போடலாம். இங்கே இதை பொறுத்த வரைக்கும் சென்டர் எடுத்துக்கோங்க. ஸோ சர்க்கிளோட டயாமீட்டர் 7. ஸோ இதுதான் உங்கள் கொஷினில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னர் சர்க்கிள் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த இன்னர் சர்க்கிள் ஆஃப் 5 mm டயாமீட்டர். ஸோ அதனால் அதுக்கு 5 mm போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம போட்டுட்டோம். இதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா நமக்கு அந்த 3 சின்ன சர்க்கிள் இருக்கு. அந்த 3 சின்ன சர்க்கிளுக்குமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈச் ஆஃப் 0.1 mm டயா இந்த அவுட்டர் சர்க்கிள் இந்த லைன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ டேக் இட் ஆஸ் அ சர்க்கிள். இதோட டோட்டல் டிகிரி 316 வச்சுக்கலாம். ஸோ அப்போ 3க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈச் 120. ஸோ ஒரு சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம இந்த பாயிண்ட்ல வச்சுட்டு 1 mm சர்க்கிள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்துருச்சு. இப்போ அடுத்த சர்க்கிளுக்கும் இந்த சர்க்கிளுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும்? ஸோ 120 இருக்கணும். ஸோ இப்போ இங்கே இந்த பிளேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த லைனுக்கும் இதுக்கும் 90. ஸோ அப்போ இங்கே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 30 இருக்கணும். ஸோ ஐ எம் கோயிங் டு ட்ரா எ லைன். ஸோ சென்ட்ரல் மட்டும் பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த டைரக்ஷன் வச்சுக்கிறேன். ஸோ 2.5 கொடுத்துட்டு டேப் கொடுத்தேன் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற ஆங்கிளுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிளில் 30 கொடுத்து என்டர் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே ஒரு லைன் வந்துருச்சா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் அகெயின் இன்னொரு லைன் போடுறேன். 2.5 டேபு. இப்போ இந்த 30 + 120 ஸோ டோட்டலாக 150க்கு ஒரு லைன் போடுறேன். ஸோ இதுதான் என்னோட அடுத்த 2 ஜங்ஷன் பாயிண்ட்ஸ். ஸோ அகெயின் இங்கே வச்சுட்டு ஒரு சர்க்கிள். ஸோ 1 mm போட்டுக்கிறோம். அகெயின் இங்கே இந்த பாயிண்ட்ல வச்சுட்டு ஒரு சர்க்கிள் 1 mm. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இந்த ரெண்டு இன்க்ளைன்டு லைன் இது ரெண்டும் நமக்கு வேண்டாம். அண்ட் இந்த அவுட்டர் சர்க்கிளும் நமக்கு வேண்டாம். ஸோ இப்போ நமக்கு உள்ள இருக்கிற இந்த 3 சர்க்கிள் வந்துச்சு. இப்போ நல்லா டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா சென்டர்ல ஒரு 2 சர்க்கிள் இருக்கும். ஸோ 2 சர்க்கிள்ல சைடில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சர்க்கிளுக்கு வந்து திக்னஸ் 0.25 அண்ட் இன்னொரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.50. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? பெரிய சர்க்கிள் 2.75க்கு ஒரு சர்க்கிள் பண்ணிக்கிறோம். ஸோ இது போட்டோமா? ஸோ இப்போ இதை மட்டும் நம்ம என்ன பண்றோம்? சாலிட்ல போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்றோம். டிஸ்டன்ஸ் வந்து 0.25. ஸோ இந்த பிளேட் மட்டும் நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அடுத்தது இன்னொன்று போடணும். ஸோ ரைட் ஃபேஸ் எடுத்துக்கிறோம். கிரியேட் ஸ்கெட்ச் கொடுக்குறோம். நம்ம இந்த பிளேன் இருக்கிற இதே இதை எடுத்துக்கிறோம். இப்போ இதே சென்டர் எடுத்துட்டு சர்க்கிளுக்கு எவ்வளோ கொடுக்குறோம்? 2. அந்த இன்னர் சர்க்கிள் இருக்கா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 mm டயா கொடுத்துருப்போம். ஸோ 2 கொடுத்து என்டர் கொடுத்துறோம். இப்போ இந்த போர்ஷன் ஸோ இதுதான் நமக்கு திக்னஸ் எவ்வளோ இருக்கணும்? 0.5. ஸோ அப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு சாலிட்ல போனோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரூடு. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 0.5. ஸோ இப்போ வியூ பண்ணி பாருங்க, உங்களுக்கு இதை விட மேலே டபுள் த டைம் திக்னஸ் இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட சர்க்குலர் ஸ்பேசர். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.